ஒரு பாட்டு பாடுகிறேன்னா நீ என்ன 10 பாட்டு சேர்ந்து பாடுகிறீங்க? என் பாட்டுக்கு கைதட்டிய அன்புள்ளங்களுக்கு நன்றி. உங்க பாட்டுக்கா உங்க பாட்டுக்கு தட்டாதான் இருக்க முடியுமா? அந்த பாட்டு இந்த பாட்டு இல்ல, எந்த பாட்டா இருந்தாலும் பாட்டை ஆதரிக்க. யாரு நீ முதல்ல நீ எனக்கு கிளம்பு போய் 1/2 மணி நேரம் இந்த பக்கம் வரக்கூடாது. அடிக்கடி நடக்கும். ஆண் சேத்தம் கேட்க ஊன் சேத்தம் கேட்க மச்சான் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. கிளம்பு மச்சான், கிளம்பு மச்சான். கிளம்பு உடனே சொல்றேன். அக்கா போறே அந்த ஆடு நண்டி மூஞ்சி முகரி பாரு. உடனே சொல்றேன். முன்னாடி நிக்கிறவர்கள் நடக்கிற அங்கிட்டுங்கிற ஆங்கிற ஊங்குற உடனேத்தான் சொல்றேன். உடனேதான் சொல்றேன். மண்டையில வச்சுட்டு 13 என்ன மண்டையில உடனேதான் சொல்றேன். கிளம்பு போ. அக்கா இங்கிட்டு கொடுத்து வந்துட்டு வந்து இப்படி மாப்பிடு. உடனேதான் சொல்றேன். மச்சியா போயிரு. உனக்கு 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுத்துருக்கேன். பக்கம் வரக்கூடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்கிட்டு போறியாளியான்னு கேட்டது யாரு? அவங்கள எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு போறியாளியான்னு கேட்டது வெட்டிக்கார. இங்கிட்டு கொடுத்தா அங்கிட்டு வந்து கேட்டது மண்டமலை எதாவது கேட்டது. நான் பாத்துக்கிறேன் போ. இவர் யாரு? அவருக்கு தெரியுதா? இம்படைக்கான் தம்பி. அப்படியா? ஆமா. ஆக நீங்க கேட்டதுல என்ன கிடையாது. நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்குயா? ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட பொறுமை இருக்கு. யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பேசக்கூடிய பொறுமைகள் முன்ன கூட தெரியாத ஒருத்தர் போய் சாட பேச முடியுமா? உங்களை சாட பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ படிச்ச குடும்பத்தை பிள்ளை, படிக்காதவன் பேசிட்டு போறான். ஆனா நீ அப்படியா? அப்படி பேச மாட்டேன். எது கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. நீ வளர்ந்த வளர்ப்பும் பிறந்த பிறப்பும் பேசக்கூடிய நுட்பமும் அறிவு திறனும் மத்தாள பத்தி இப்படி பேச மாட்டேன். ஏன்னா உன்னைக்கு உள்ள ஆற்றல் மிக்க சக்தி இந்த உலகத்தை ஆட்ட கிடையாது. ஏன்னா அகத்தின் அடக்கு முகத்தில் தெரியும். மற்றவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும். உத்தரவு சொன்னா அத்தனை வந்து அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை விட்டானு அடுத்த வீட்டுக்காரி இடிச்சு செத்தா எது கேட்டாலும் பதில் சொல்லுவேன். ஒத்த வரிய சொல்லும்போது அடுத்த வரி என்னைக்கு நீ பட்டன் பார்த்து வைக்கியா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை விட்டானு இடிச்சு செத்தா ஒரு வரிய சொல்லும்போது மறுவரியை நீ சரியா சொன்ன பாத்தியா? அங்கே தெரிஞ்சு வச்சு நீ படிச்சாங்க. படிக்காத பேச முடியுமா? படிக்காத பேச முடியுமா? நீ படிச்சிருக்க, அதனால பேசிக்கிட்டு இருக்க. படிக்காம வந்தா பேச முடியாது. நீ படிச்ச கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்ன சோத்தத்தின அப்படி பேசுவியா? கொஞ்சமாவது வெக்காத அப்படி பேசுவியா? அடுத்தால பேசுறானே பேசக்கூடியது கேட்கக்கூடிய கதைக்கு பதிலுக்கு என்ன வேணா? ஒரு துப்புள்ள முகரை மூஞ்சி மாதிரி நீ வர்ற எதுக்கு அவன பேசி தொலை அப்படின்னு கேட்கலாம், கத்தலாம், கதறலாம். யார
கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்து கேட்கலாம். ஆனா உன்னை போல ஒருத்தரை கேட்க முடியுமா? நான் தான் பதில் சொல்றேனே. கேட்டதை விட்டுருவியா? இல்ல கேட்டு இந்த ஊர்ல தப்பிச்சுதான் போக நீ முடியும். படிச்சாதியா? படிச்சாதயா? நீ சொல்லியா அடுத்த வீட்டுக்காரியா ஆம்பளை புள்ள பத்தானு அடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தா அப்படி நிக்கிறீங்க. பேச்சுக்கு ஒத்த வரி நான் பட்டு 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 சொல்லியே. உன்னை போல துணிச்சல் மிக்க பேச்சார் படுத்த ஒரு மாவீரனை எந்த கூட்டத்திலையும் பார்த்த கிடையாது. நீ லேசப்பட்டாளா? ஆம்பளை சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம். என் சிங்கம், என் சிங்கம், என் சிங்கம், 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 என் சிங்கம். அப்படி பேச எந்த ஊருக்கும் போயிடாத. அசிங்கம், கேவலம், வெக்கம். நீ எதுக்கு போற? நான் நியாயமா சொல்லி எதுக்கு தான் போற? அங்க இருந்து வந்துடுற, மல்லாக்க படுத்துக்கிற, பக்கத்துல கூடி தலைவணி எடுத்து வச்சுக்கிற, எதையுமே படிக்க மாட்டேன். கேட்ட கடைக்கு போச்சப்ப ஏன்டா நீ வர்ற? நீ எதுக்கு தானே வர்ற? பேசுறா, இப்ப பேசுறா, பேசி போல அப்படின்னு கத்தலாம், கதறலாம், நிப்பாட்ட வச்சு முறைக்கலாம். யார? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம குத்துக்கல்லாவே நிக்கிறானே அவனை கேட்கறாங்க. ஆனா ஒன்ன போல 87 புராணத்தை படிச்சுட்டு ஆற்றலா பேசும்போது தட்டு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலா பேச முடியுமா? என்கிட்ட பேசி நீ தப்பிச்சு போக முடியாது. அத சொல்றேன் என் தங்க. எது கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. நீ படிச்சாதியா? படிச்சாதயா? நீ சொல்லியா பாப்பா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தானு எழுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தானா? எத்தனை தடவையா? எத்தனை தடவை? 5 தடவை கேட்கலாம், 6 தடவை கேட்கலாம். ஆனா எத்தனை தடவை கேட்டாலும் அந்த தோணி மாறாம அதே வேகத்துல அப்படியே பதில் சொல்லக்கூடிய திறனும் தெம்பு இருக்குடா. இந்த நாடக உலகத்துல ஒன்ன தவிர வேற யாருக்கு கிடையாது. அப்படி பேச அங்க இருக்கையா? சத்தியம் பண்ணி சொல்றேன், அடிச்சு சொல்றேன் கிருஷ்ணகுமார், நீ நம்ம வேலைக்கு வந்திருக்கீனா வேலைக்கு சரித்திரம், சரித்திரம், என் சரித்திரமே, என் சரித்திரமே, என் சரித்திரமே, என் சரித்திரமே, என் சரித்திரமே. அப்படி பெருமையா பேச. எந்த ஊருக்கு நீ நான் போயிடாத அட்ட தரித்திரமே, தரித்திரமே, தரித்திரமே. நீ என்ன பண்ணி கிடைச்சு விட்ட? அருமைக்கு சுண்ணாம்பு கொடுத்தியா? இல்ல 4 பேருக்கு பால் சொல்லி தந்தியா? நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? உனக்கு வெக்கம் இல்ல? பேசும்போது குறுக்க பேசுறா, வாயை திறந்து பேசு, பேசு அப்படின்னு கேட்கலாம் கிருஷ்ணகுமார். யார கேட்கலாம்? நேத்து காலண்டர் ஓட்டு இன்னைக்கு சும்மா வந்து ஒண்ணும் தெரியாம நிக்கிறானே அவனை பார்த்து கேட்கலாம். ஆனா உன்னை பார்த்து சரியான ஆரியா உன்னை போல பேசுறதுக்கு ஒரு மனுஷன் பிறந்து வரணும். ஏன்னா நீ படிச்சாலும் நீ சொல்லு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தானு வசத்தை புடுங்கடா. கேட்ட கேள்வி பதில சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஒசத்தி பேசுற மாதிரி பேசுற உடனே அவங்க குளிக்கிற போட்டு அமுக்குற மாதிரி அமுக்குற. என்ன நடந்துச்சு? அப்படி கோபப்பட நீ முதல்ல. நீ எதுக்கு கோபப்பட நீ முதல்ல? எதுக்கு ஓட அமுக்குற? பேசுற பத்தி சரியா பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏன் பேசுற? நான் பேசும்போது தப்பா பேசுறேனா? இல்ல தப்பா பேசுறேனா? இல்ல வார்த்தைகளை பிழைங்க இருக்கா? நீ படிச்சாலும் தெளிவா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறேன், நான் பேசுறேன். நீ பேசு. அப்ப என்னமா நான் உன்னை பேச விடாத மாதிரியே நீ மட்டும் தான் பேசி பாரு. என்ன நீ பேசுற பாரு? நீ பேசு. நான் பேச விடாத மாதிரி பேசு. கற்க, கசர, கற்பவை, கட்டப்பின், நிற்க, அதற்கு தக வள்ளுவர் வழியில தெளிவா பேசு. நான் பேசு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓமப்படும் என தத்துவத்தை உருவாக்கி கொண்டு பெருமை செத்தானே அங்கருக்குள்ள பேசு. நான் மனசார ஏத்துக்கிறேன். பேசு. கற்கை நின்று பிச்சை புகழும் கற்கை நின்று வாழ்க்கையில பிச்சை எடுத்தா அது படிப்பை கத்துக்கடா. அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க. எனக்கு தெரியும். நீ பேசு. கொஞ்சம் பேசு. நான் பேசுறேன். எந்த உடம்புக்கு சிரசு பிரதானம், அந்த பிரசுக்கு கண்ணு பிரதானம். அந்த கருத்து கண்ணுமா பேசுங்க சாமின்னு சொல்ல வர நல்லா தெரியும். சபை இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில சமயம் பேசாமல் இருந்து பழகிட்டு சொல்லக்கூடிய நுட்பத்தை கையாண்டு செத்தானே அப்படி பேசு. அதான் சொல்ல வர தெரியுங்க. ஆமாங்க. கேடில் விழிச்சவங்க கல்வி பேச சொல்லிவிட்டு நீயே என்ன அப்படி பேசிக்கிட்டு நீ பேசும் போது யார் யா உன்னை பேச வேணாம்னா உன்னை பேச விட சொன்னா நான் கெட்டியா சொல்லி தரல. பேச விடியா? பேச விடுறியே. பேச்சு எதுல வருது? பேசு வாயில வருது. வாயில அவர் என்ன சொல்ற? நீ எங்க சொல்றீங்க? அப்ப பேச போடு சரியா பேசியா? நான் உன்னை இருந்த பேச விட மாதிரி உன்னை பேசி பேர் எடுக்க வேணாம். நீ பேசிட்டு போ. பேச அப்ப நான் பேசும்பொழுது எந்த கருத்தை சரியா பேசுங்க சாமின்னு சொல்ல வர. ஆமாங்க. இலக்கண முறையில பேசு, இயல்பா பேசு, கருத்தை பேசு, கண்ணியமா பேசுறீங்க. ஆமா ஆமா. நுட்பத்தை பேசு, நுணுக்கமா பேசு, நூதனமா பேசு. அதான் சொல்லுவீங்க. ஆமா தெரியும். விஷயத்தை பேசு, வில்லங்கமா பேசு. ஆனா வினோதமா பேசாத, விரோதமா பேசாத நல்லா தெரியும். பக்குவமா பேசு, பண்றது பேசு. இந்த உலகத்துல பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறீங்க. அதே அதே இயல்பா பேசு. என்ன பேச விட சொல்லியா? நீயா பேச தரங்க, நான் இப்ப தான் பேசுறது. என்னையாம பேசி விட்டாங்க இந்த இடத்துல? எதுக்கு நீ ஆத்திர போட்ட? நல்ல மாட்டு குடி சொல்லு. வாய் முடியா? என்ன சொல்ற? பேசாதயா? என்ன சொல்ற? பேசாதயா? வாய் முடியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. வாயை திறந்து பேசின குரலை கடிச்சு திட்டுவேன். சரி எப்ப பார்த்தாலும் எனக்கு சண்டை சத்தமா இருக்கு. அமைதியா பிரச்சனை இல்லாம போயிடலாம் பார்த்தோம்னா வாயை திறந்தோம்னா டொட்டு இன்னைக்காவது பிரச்சனை இல்லாம சடை வீட்டுல அமைதியா பொறுமையா போவான். ஐயா உங்க பேர் என்ன?
சாமி எப்ப ஏ பெரியவரே ஏ சாமி தாயா உன் பேர் என்னையா பேச முடியல ஓ நான் தான் பேசக்கூடாது சொன்னா பேசலையா பேசுறாரு தன்னையும் தாழ்ந்த பேரம்பரமையா உண்மையை விட்டு இருக்க மந்தரிவா என்னைக்கு எப்பொழுது நம்ம நாடுவாய் இந்த நன்றாது எதிர் விதமா இந்த இறைவனுக்கு பிரவேசத்த ஒரு நாடு ஓடி 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 உட்கடந்த ஜோதிகள் நாடு நாட்கள் கடந்து போய் வாடி 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 மாந்தர்கள் கோடி 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 எதிர்ந்த கோடியே இந்த கோடிக்குண்டான பெருமையை ஒருத்தவன் வன்னிக்கு மொத்தமும் மதிவது சதைகள் பொன்னிய திருவடி புதுமன் அவையோடு மன்னிய மறைவர் வடிவர் அடியவர் இனிசி பாடல் ஏறத்தவனே இந்த ஏட்டுக்கு பிரவேசத்தான ஒருவன் அப்படிப்பட்ட ஏறக்கூடிய பாடல்கள் பிரவேசத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிறப்புகளை கொடுத்தார் ஒருத்தம் உள்ள மகனையும் உட்கார்ந்து உட்கார்ந்து வாழக்கூடிய வாக்கை சிறடிக்காது நின்று கொண்டு வாக்கியை நிதானமாக கற்றுக்கொண்டு என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை கொடுத்த ஒரு நாடு சிரித்தானே அந்த சிரிக்கக்கூடிய பெருமை என்னைக்குமே எங்க சிரிக்கிற எங்க சிரிக்க கூட கணக்கு இருக்கு 4 பேர் நிக்கிறதோ எக்கறதோ அழுக கூடாது கூட்டத்தில் இருக்கும்போது அழுகலாம் தப்பு இல்ல ஆனா தனிமையில் உட்கார்ந்து சிரிக்க கூடாது பாக்குறவன் வைத்திய கிடப்ப தலையில கை வைத்தாரு பட்டவசோரன் தலையில கை வைத்து மாண்டு போனார் வெடித்து போட்டார் கும்பிடு ஓட்டு ஒருத்தர் வாழ்ந்தார் ஆச்சரிய பெறுவார் யாரை பார்த்தாலும் கும்பிடு ஓட்டை கொண்டு இருப்பார் ஒத்திக்கொள்ள வேண்டும் பல சமயங்கள் பேசாமல் இருந்து எந்தெந்த வார்த்தைகளை எப்படி கையில் வார்த்தைகளை இருந்தால் பேச வேண்டும் இல்லை வாயை பொத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஒத்த காலை தூக்கி நடனமாடுகிறாரே தில்லையம்பலத்தில் அம்பல கூத்தம் சொல்லக்கூடிய சிதம்பரத்தை அறிஞர் ஆனந்த தாண்டவம் சந்திக தாண்டவம் சமகார தாண்டவம் திரிபுர தாண்டவம் பஞ்சாங்க தாண்டவம் ஊத்தம் தாண்டவம் காலை தொட்டு மேலே செய்யக்கூடிய யோக பயிற்சி செய்தால் அந்த யோகத்திற்கு பெருமை கொண்டு சொன்னார் வெங்காயம் சுத்தாளர் வெந்தகத்தலாவது இங்கா சுமந்திருப்பார் இத்தரக்கை மங்காத சீரகத்தை தந்திரே பெருங்காயம் மண்டம் ஏரகத்தை செஞ்சே சொல்லக்கூடிய வாய்ப்புக்கு பெருமை கொடுத்தார் போய் என்று சொல்லும் மனுவே போது என்ற மனுவே பொருசை மருந்து என்று போ என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொடுத்த ஒரு நாடு அல்லவா வந்தார் போனார் கீழே குடிந்து இருக்கக்கூடிய பெருமையை பாகத்தை தொட்டு படித்து வணங்கினாரே ஆனால் பெருமை தருது ராமனுடைய பெருமைகள் அங்கு சென்றார் ஆறுமணியை பற்றிய தொடர்பொழுது ஆறுமணியை விசை கூட்டக்கூடியது சுதி மாதா நயப்புதா என்று சொன்னார் தண்ணீரை கேட்காமல் கொடுத்தால் இறந்து விடுவாய் என்று சொன்ன பின்பம் குடித்தார் குடித்த பிறகு அனைத்து மாண்டு போன பிறகு தருமன் வந்து எச்சரிடம் ஓடாடி மீண்டும் உயிரை எழுப்பி பேசக்கூடிய வைக்க அனைத்து நன்மைக்கு நன்மைக்காக கடமைக்கு பேச வேண்டும் இப்ப பேசுங்க இப்ப பேசு வாய இப்ப பேசுறீங்க என்ன கேள்வி இப்ப பேசு தனியா பேசுறா லூசி நினைக்க போறாங்க இவர் என்ன வாய முடியல வாயா இல்ல பெரிய கால் வாயா அவசரப்படாதியா கேட்க பேசியா சும்மா ஓட்டு பண்ண பழைய ஜெனரேட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசணும் இல்ல இப்படி பேசணும் ரெண்டு பக்கம் பேசணும் எப்படி பேசுறது நான் சொல்ற மாதிரி பேசணும் எப்படி பேசுறேன் ஒரு கேள்வி கேட்டோம்னா சரி சும்மா சோறு சாப்பிட்டேன் சொல்லணும் இதை விட்டு சோறு அரிசி வாங்கிட்டு வந்து அடுப்பை பத்த வச்சு சட்டி தூக்கி வச்சு குழம்பு இதெல்லாம் தேவையா சரி நான் ஒரு கேள்வி கேட்டா பலவரம் பேசக்கூடாது சாப்பிட்டேன் சாப்பிடல போனே போகல இப்படிதான் பேசணும் தேவையில்லாத பேசக்கூடாது தேவையில்ல பேசணும் சரிதானே போட்டு என்னைய போட்டு உயிரை வாங்கிட்டு ஐயா உங்க பேர் என்ன சாப்பிட்டேன் சாப்பிடல போனேன் போகல முரட்டு லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இதை சொல்ல சொன்ன அப்புறம் எதை சொல்ல போனேன் போகல சாப்பிட்டேன் சாப்பிடல இப்படி இல்லையா எப்படி சொல்ற ஒரு கேள்வி கேட்டா பதில் எப்படி சொல்ல எப்படி இருக்கணும் வெட்டு 1 துண்டு 2 இப்படி இருக்கணும் சரி சரியா சொல்லுவீங்க உங்க பேர் என்ன வெட்டு 1 துண்டு 2 இப்படி இல்லையா மாத்தி சொல்லவா வெட்டு 1 துண்டு 2 வேட்டி 3 சட்ட 4 பாவடி 10 சத்தியமா முரட்டு லூசு தான்டா தெரியாதனமா மாட்டிக்கிட்டே மாத்தி சொல்ல அப்படி இல்லையா அப்புறம் எப்படி சொல்ல சொல்றீங்க நம்ம பேசுறது மக்களுக்கு புரியணும் எது பேசினாலும் எனக்கு புரியும் உனக்கு புரியும் ஆனா மக்களுக்கு புரியணும்ல அவங்களுக்கு புரியாத உங்களுக்கு புரியுமோ எனக்கு புரியுமா உங்களுக்கு எல்லாம் புரியும் எது பேசினாலும் புரியும் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆமா உனக்கு எல்லாமே புரியும் சொல்லியே உனக்கு புரியுற மாதிரியே பேசுறனே என்ன பேசுறேன் உனக்கு எல்லாம் புரியுமே ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தானா கதை புரியுதா புரியணும் அப்படி இப்படி 2 பேர் இருந்தானா அதுல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க சரி அதுக்கு அப்படி சொன்னானா எப்படியோ இருக்க இப்படின்னு இப்படி ஒரு பதில அப்படி இப்படி கிட்ட சொல்ல
அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். ஒண்ணு அப்படி இருக்குன்னு சொல்லு, இல்ல இப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படின்னு அப்படியே பார்த்து இப்படி கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்குன்னு சொன்னதுக்கு உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கோபம் வருதுன்னு அப்படி இப்படி கிட்ட கேட்க. இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்தா அப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா, இல்ல அப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்ல கண்டு இவன் இப்படி இப்படி ஒரு கோபப்பட்டானா, இவன் இப்படி ஒரு கோபப்படாம இருந்தது அதை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்ததா கதை இப்படி அப்படி இல்லாம கதை எப்படியா போயிருக்கு. அதை எப்படியா போக வேண்டிய கதை இப்படி கொண்டாந்து இப்படி எப்படி பிரச்சனை விட்டுட்டானே. இப்ப இந்த கதையை பார்க்கும்போது இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? அது அப்படி இருந்தா எனக்கு என்ன, இது இப்படி இருந்தா எனக்கு என்ன, எப்படியா போக வேண்டிய இப்படி கூட்டத்தை என்னை போட்டு இருக்கிறேன். இப்படி இருந்தா அப்படி பண்ணிருக்கலாம், அப்படி இருந்தா இப்படி பண்ணிருக்கலாம், எப்படி எப்படியா போலாம், எப்படி இப்படி அதான் நீ சொல்ல சொன்ன. ஐயா அப்படி இப்படி வேணாமா, இப்படி வேணாமே, வேற மாதிரி இருக்கணும். எனக்கு வேற மாதிரி புரிய அப்படி இப்படி யாருக்காவது புரிஞ்சுச்சா? எனக்கு புரியுற மாதிரி பொதுவா பேச. சரி விடு, இதோட புரியல. ஆனா உனக்கு புரியுற மாதிரி தெல்ல தெளிவா நான் பேசுறேன். ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தானா. இப்ப பேசுற வரையா இதுதான் தெளிவா சொல்லு. சும்மா அப்படி இப்படி. சரி 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 பேசலாமா? ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தானா. சரி. ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லுன்னு பேரு. புரியுதா? புரியுது. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. ஆமா. ஒரு ஆட்டுக்கு பேரு என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். எப்படி? 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு அம்மாக்கு தண்ணி குடிக்க போனான முதலாளி. தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்க போன இடத்துல எந்தெந்த ஆட்டை கூட்டி போன? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தெளிவா தாங்க இருக்கு. அப்ப தண்ணி குடிச்ச இடத்துல மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது அறியாம செத்து போச்சுங்க. செத்த போச்சு. ஆமாங்க. மறுபடியும் சொல்லு. தாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு, ஒரு ஆடு மறுபடியும் சொல்ல மாட்டேன். அந்த மறுபடியும் சொல்லுண்டா தண்ணி குடிக்கும் போது செத்துச்சு. அதான் செத்தாடுமே மறுபடியும் சொல்லி. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு, ஒரு ஆடு மறுபடியும் சொல்ல மாட்டேன். அந்த மறுபடியும் சொல்லுண்டா தண்ணி குடிக்கும் போது செத்தே போச்சு. அதான் செத்தாடுனா உங்களை கேட்டேன். துக்க தொண்டை அடங்கிது. ஆடு செத்துச்சுல செத்தாடு என்ன இருக்கு? மறுபடியும் சொல்லி. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. என்ன கிடைக்க பத்தி போச்சு? ஆடு செத்தா தானையா? செத்துச்சுல செத்தாடு என்னயா? ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லவா? அந்த மறுபடியும் சொல்லுதான் அறியாம செத்தே போச்சு. செத்தாடு தான் இருக்கு. எங்க அப்பா தர கட்டுனாரு. போட்டு போட்டு அதே திருப்பி திருப்பி. இப்ப நீங்க சொல்ல ஆட்டுக்கு அதை பிடிக்க பிடிக்கிறாங்க. சரி பொத்திக்க பார்க்க ஒரு பெருமை இருக்கட்டும். உன்னை பார்த்த மகிழ்ச்சி. வந்தார வரவேற்பது வந்தபடி நாடுகிறார்கள். வீட்டுக்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உபசரிக்க பண்பு அவசியம். ஏன்னா நீ பேசக்கூடிய பேச்சு கண்ணியமார்கள், கருத்துக்கள் போயிருக்கணும். அப்படி பேசு. ஏன்னா எல்லாரும் பேச முடியாது. நீ ஒழுக்கமான இடத்துல பேர் என்ன? இடத்துல பேரியா? இப்பயாவது பேசுவாரு. அவங்க பேர் இடத்தோட பேர் கேட்ட இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமா வந்தாச்சு. வந்தாரு வரவேற்பது. வந்தவன் நாடு என்று உழைப்பார்கள் பெருமையோடு. வணக்கம். வணக்கம். என்னைக்குமே நீ 4 நாளைக்கு நல்லா மிச்ச நாளைக்கு நான் வார்த்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணது என்ன பெரிய மனுஷன். என்ன பேசி கோபுரம் எடுத்து முத 4 நாளைக்கு நல்லா இருந்தா 5ஆவது நாள் செத்து போடுறான். இப்ப என்ன சொல்ற நீ முத? அப்புறம் பெரிய பெரிய மனுஷன் ஆசீர்வாதம் பண்ற லட்சம் வருஷம். ஏய் இங்க வாங்க நீ முத. ஐயா கீனா யாரே கதனார ஆடுற ஒரே கதனை விட்டு வச்சிருக்கீங்க. பேச்ச பாட்டீங்க. என்னங்க நீ குத்து வைக்கிறதா ஒரு வாரம் பேசாம இருக்கீங்க. அப்படிங்களா? சரி வருத்தப்படாத, தப்பு இல்ல. இந்த உலகத்துல ஈட்டி எதுவும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல 4 நாளைக்கு நல்லா சொல்லி எதுக்கு மூக்கு மேல பொத்துக்கிட்டு கோவம் வருதுன்ற எதுக்கு வருது? 4 நாளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணு, பிள்ளை விட்டு போய் நல்ல ஊர்பட்டு விளையாடுறது என்ன சொல்ற? இப்ப 4 நாளைக்கு என்ன பண்ணு சொல்ற? 4 நாளைக்கு நல்லா இருந்து. சரி விளக்கண்ண என்ன விளக்கண்ணா? எச்சிக்கல. என்ன பக்கத்துல எச்சிக்கல. அப்ப என்ன பார்த்தா விளக்கண்ண மாதிரி இருக்கா? விளக்கோ என்னன்னு எச்சிக்கலை எடுக்கிற ஆளு மாதிரி இருக்கேன்னு. அப்படி வாருமையா பாரு பேசுமையா. உன் சொட்டை நீ கொஞ்ச நேரத்துக்கு சவுடாசத்தை அப்புறம் பாத்துக்குவா. 4 நாள் என்பது அப்படி அல்ல. மனித வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறக்கக்கூடியது ஒரு நாள். எத்தனை நாள்? 1. வாழ்க்கையில கல்வி கற்று மகாநகரத்தில் கிடக்கூடியது 2வது நாள். அதுபோல திருமணம் பண்ணி பிள்ளைப்பெருகளை பட்டெடுத்து அவங்களுக்கு சொத்து சொத்தெல்லாம் சேர்த்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியான இடத்துல அமைகிறது 3வது நாள். எல்லாமே போதுமான ஆடி ஒழுங்கி மண்ணுக்குள்ள போறது 4. அதனாலதான் 4 நாளைக்கு நல்லா ரொம்ப சுருக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ விளக்கத்தோட சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெருமை இருக்கணும் இல்லையா? என்னங்க இப்ப 4 நாளைக்கு நல்லா அப்படி சொன்னீங்க. சரி இப்ப நான் கேட்கிறேன் என்னங்க ஒரு சின்ன விஷயம். என்ன வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல. சரி இப்ப மணமேடையில மாப்பிள்ளை முன்னு உட்கார்ந்துருக்காங்க. உட்காரும் போது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய உட்கார்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? தீர்க்க சுமங்கலி பவ, எண்ணம் போல் வாழ்க்கை அமையட்டும். கேட்டுங்க. 16 பட்டு பெருமாள் வாழ்க, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்க, மங்காத போல் படித்து வாழ்க, அப்புறம் என்ன பல்லாண்டு வாழ்க, 100 ஆண்டு வாழ்க, வாழ்த்துறது வழக்கம். போதும் போதும், இதுவே அளவுக்கு அதிகமா சொல்லிட்டீங்க. சரி. இப்ப இப்ப மங்காத செல்வம்னா செல்வம்லா செல்வம் அதிகமா வச்சு நல்லா வாழ்ன்னு சொல்றாங்க. சரி. நோய் ஏற்ற வாழ்வுனா நோய் இல்லாத வாழ்வோட நல்லா வாழ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரும்போதே இந்த 100 ஆண்டு வாழ்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்படி வாழ்த்துறாங்களா? பெரிய 100 ஆண்டு வாழ்நாள் பாட்டே ஒரு கவிஞர் எழுதி வச்சிருக்காரு, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் ஒண்ணுதான் பேர் வழங்க வாழ முடியும். அப்புறம் பால் கிராணம் கட்டிட்டு இருக்கேன். அப்ப 100 ஆண்டு வாழ்க்கை வாழ்த்துறாங்க. வாழ்த்துறாங்கய்யா. நான் கேட்கிறேன், ஏன் ஒரு 110 வருஷம் நல்லா வாழ்த்தலாம்ல, ஒரு 130 வருஷம் நல்லா வாழ்த்தலாம்ல, இல்ல ஒரு 85 வருஷம் நல்லா வாழ்த்தலாம்ல, அது ஏன் குறிப்பா 100 வருஷம் நல்லா வாழ்த்துறாங்க? இதுக்கு விளக்கத்தை சொல்லி ஆம்பளைக்கு இருந்த ஆம்பளை